Hello my pink ladies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த சூப்பரான பின்வீல் சமோசா ரெசிபி எப்படி பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இது வந்து டின்னர் 2 உடைய பார்ட் 2. டின்னர் 2 உடைய பார்ட் 1 ரெசிபி பார்க்கல அப்படினா லிங்க் கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நான் ஷோ பண்ற ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொட்டேட்டோவை 4ஆக கட் பண்ணி அந்த மாதிரி 2 பொட்டேட்டோவை எடுத்துங்க. இதை ஒரு குக்கரில் வந்து மாற்றிங்க. இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது வந்து ஒரு 2 விசில் விட்டுற போகிறோம். இன் பிட்வீனில் நம்ம டோ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு ஆயிலோட இந்த மைதா மாவை நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம டோ டெக்ஸ்டருக்கு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கண்டினியூஸாக நீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த டெக்ஸ்டரில் உங்களுக்கு வந்து டோ கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சுருவோம். இப்போ அது 10 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம குக்கரில் வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சுருந்தது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு கேரட் நல்லா ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிங்க. வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிங்க. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துடலாம். கேரட்டுமே வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைனா சேர்க்காம கூட பொட்டேட்டோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கலந்தாச்சு. நான் இன்றைக்கி வந்து இந்த ஷீட் மேக்கர் மிஷினை யூஸ் பண்ணி தான் நான் மாவு வந்து வளர்க்குறேன். நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை எடுத்து சப்பாத்தி சைஸ்லேயே இந்த மாவு வந்து டிவைட் பண்ணி அதை வந்து வளர்த்து அது மேலே வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் மாதிரி பண்ணலாம். நான் ஆலு பராட்டா பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஆலு பராட்டாவில் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இது இல்லாமல் ரோல் பண்ணணும். நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி பண்ணுறான்னு தான் சொல்கிறேன். நான் வந்து இது ஷீட் மேக்கரில் பண்ணுறதுனால நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக மாவு தடவி இதில் வந்து நீளமாக நான் வந்து ஷீட்டை வளர்த்துக்கிறேன். நான் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை பற்றி வேணால் தனி வீடியோவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி நீளமாக வளர்த்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஷீட் மேக்கர் மிஷினில். இதில் வந்து பாஸ்தா கூட பண்ணலாம். நான் அந்த மாதிரி நீளமாக வளர்த்துக்கிட்டேன். இதில் வந்து நான் சென்டரில் இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கை வந்து எவ்வளோ நீளத்துக்கு இருக்கா அந்த எண்டு வரைக்கும் நான் அந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி சைஸுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரோல் பண்ணி ஒவ்வொரு பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி ரோல் பண்ணணும். நீங்கள் இப்படி பண்ணுறதா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா எண்டு வரைக்கும் ரோல் பண்ணியாச்சு. இதோ இந்த மாதிரி தான் வரும். கார்னரில் மாவு இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நான் வந்து 3 பீசஸாக கட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் சுருளாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து பின்வீல் சமோசா அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்களோ அது இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போது ஒரு பவுலில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துங்க. இது திக் பேஸ்ட் ஆகிற அளவுக்குள்ள மட்டும் தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த டோ இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஹீட்டாக உள்ள ஆயிலில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள ஆயில் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எல்லா சைட்ஸுமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அதனால் ஒன் சைடு வந்தோடனே இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் அந்த டெக்ஸ்டர் காமிக்கிறேன் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே வந்து சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆயிலேருந்து எடுத்தோன்னா எத்தனை பேட்சோ அத்தனை பேட்சை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பின்வீல் சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் நிறைய டின்னர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யும்போது இதே ஒரு ரெசிபியை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்ட்டி ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த டெக்ஸ்டர் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வரும், vlogs வரும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.